ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 13 தான். அதாவது கடைசி எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை எபிசோட் அப்படின்னு சொல்கிறத விட ரிவீலிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த எபிசோடில் நமக்கு என்னெல்லாம் ட்விஸ்ட்டாக காமிச்சாங்களோ அது மொத்தத்தையும் ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இந்த எபிசோட் இருக்கும். சரி, ஓகே, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு. ரேச்சல் பாமை கீழே தள்ளி விட்டா. அவனுக்கு அடிபட்டிருக்கு, அவனை சுற்றி ரத்தமாக வந்துகிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு வழியா இது முடிஞ்சுது அப்படிங்கவும் அந்த ஆட்டுத்தலையன் இது இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறாங்க. என்ன மன்னிச்சிருப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் நினைக்கிறா. நமக்கு ஃபஸ்ட்டு எபிசோடில் அவங்க நம்ம ரேச்சலை தான் ஃபஸ்ட்டு தூக்கியிருப்பாங்க. இப்போ அந்த டவரோட கதவு திறக்குது. ரேச்சல் அந்த இடத்துக்குள்ளே இருக்கா. சாரி பொண்ணு, நீ தப்பான பொண்ணாக வந்துட்ட. நாங்கள் ஒன்றையும் எங்கே கூப்பிடவே இல்லை, இந்த டவர் உனக்காக திறக்கலை அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த அன்றைக்கி ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் உள்ள விடுங்க, நான் அந்த டவரை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, அப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இது ரொம்பவே முட்டாள்தனமானது. அது எப்படி என்னால் பாஸ் பண்ண முடியும்? இந்த மிருகம் ரொம்பவே ஆபத்தாக இருக்குது, என்கிட்ட ஒரு வெப்பனும் இல்லை அப்படிங்க, வாய மூடு அப்படின்னு அந்த ஆட்டுத்தலையை நம்ம ரேச்சலை பார்த்து சொல்லிட்டு அவளை ஷீன்ஸோ வச்சு ஏதோ ஒரு ஷீல்டு அவளை சுற்றி கிரியேட் பண்ணுறான். இப்போ பாரு, உன்னோட இளவரசன் இங்கே வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கும் அப்படின்னு சொல்லவுமே பார்த்தா அங்கே பாம் வரான். என்னது பாமா? இவன் நாய்க்குட்டி மாரி என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தவன் இவனா எனக்கு இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகுது. பார்த்தல, அவனோட எக்ஸாமை முடிச்சிட்டான். இதனால தான் இந்த டவர் நம்ம பாமை செலக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், நான் டவரோட டாப்புக்கு போய் எப்படியாச்சும் ஸ்டார்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் கேட்குறா. நீ டவரோட டாப்புக்கு போய் ஸ்டார்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்படலை, நீ ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுத்தலையை சொல்கிறான். உடனே நம்ம ரேச்சல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ பாமை கொன்று, பாமை உன்னோட கையால் தான் நீ கொல்லணும், வேறு யார் கையாலையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுத்தலையை சொல்கிறான். சரி ஓகே, அவனை கொல்லணும்னா அவன்கிட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது, அதேமாதிரி எனக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தாங்க அப்படிங்க. அதுக்கு தான் அந்த கூட இந்த ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கான், ஒரு பாடி கார்டு மாதிரி. ஆக்சுவலி அந்த கிரவுண்ட் கேமில் கூட ரேச்சல் அவன் பக்கத்தில் நிற்கும் போது கத்தியை வச்சுட்டு தான் நிற்பா அவனை கொல்றதுக்காக ரெடியா. பட் ஆனால் அவளால் அந்த டைமில் கொண்டிருக்க முடியாது. நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ரெட் கலர் பொண்ணுக்கிட்ட பாம்புக்கு நம்ம டவரை கிளைம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத பாரு, அதே நேரத்தில் அந்த பொண்ணு மேலேயே ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கவும் தான் அந்த மாஸ்க் போட்டிருக்கிற பொண்ணு அந்த இடத்துல போய் நம்ம ரேச்சலை அடிச்சிருந்திருக்கா. அதே மாதிரி பாமோட பவரையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கு பாம், நீ எதுக்கு என்னை காப்பாற்றுற, எப்படி இருந்தாலும் நான் உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை பாமை கொல்ல முடியலன்னா அப்படிங்கிறதுக்காக தான் அவள் வந்து பாயிண்ட்ஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்கா. அப்போ பாம் எல்லாருக்கூடயும் சேர்ந்துருக்கிறத பார்க்குறா. யாரை கேட்டாலும் பாம், எதை கேட்டாலும் பாம், எல்லாருமே பாம்னு பேசுகிறாங்க. அவன் தான் கிட்டத்தட்ட ஸ்டார் மாதிரி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவள் டென்ஷன் ஆகுறா. இங்கே இந்த ரெட் கலர் ஹேர் வச்சிருக்கிற பொண்ணு எல்லா நேரமும் எல்லா விஷயங்களையும் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கா. அவள் ரேச்சல், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ பாம் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண, அப்படின்னா தான் உன்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆக்சுவலி இந்த ஒத்த கொம்பு தலையனுக்கு அந்த லெட்டரை வச்சதே அந்த ரெட் கலர் பொண்ணு தான். இது எல்லாமே நம்ம ரேச்சலோட பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஓ இதுதான் அப்போ அந்த சுச்சுவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் புரிஞ்சுக்கிட்றா. ஸோ இந்த வழியாக நான் வந்து சாகிற மாதிரி போனால் பாம் என் கூட சேர்ந்துருப்பான், இதை டைமிங்காக பயன்படுத்தி இவன் கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் படியே எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தபடியே எல்லா பிளானுமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பாம் கூட நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. ரேச்சல், என்னானாலும் சரி, நான் உன்னை மட்டும் கைவிட மாட்டேன், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உனக்கு கால்களாக இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த டவரை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் எவ்வளோ சென்டிமெண்டலாக பேசினாலும் சரி, நீ தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பாம் என்ன தான் பேசினாலும் சரி, அது வந்து என் காதில் விழவே இல்லை. எனக்கு எப்போவுமே அந்த டவர் தான் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு. அவன் எல்லாம் சொல்கிறது எல்லாமே ஏதோ பணத்துக்கிட்ட சொல்கிறதுக்கு சமந்தான். ஏன்னா அது என் காதுக்குள்ளே ஏறவே இல்லை. எனக்கு என்னதான் இருந்தாலும் சரி, அந்த டவர் தான் முக்கியம் அப்படின்னு ரேச்சல் மனசுக்குள்ளே நினைக்க. இது எல்லாமே நமக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸாகவே தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் உனக்கு டவரை கிளைம் பண்ண கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமையை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சீனை கூட நமக்கு காமிச்சிருந்துருப்பாங்க. என்ன ஆனாலும் சரி, கடைசி வரை நான் உன் கூடவே தான் இருப்பேன் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் சொல்கிறான். நீ ஒருத்தன் தான் பாம், என்னை எப்போவுமே ஏதோ ஸ்பெஷல் மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மனசுக்குள்ளே நினைக்கிறா. நீ ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுற, அந்த டவரை கிளைம் பண்ணுன்னா உன்னோட ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுத்தலையும் சொன்னது ஞாபகம் வருது. அதே நேரத்தில் ஒரு நாள் இவளுக்கு ஒரு கனவு வந்திருக்கும், அந்த கனவும் ஞாபகம் வருது. எப்படி இருந்தாலும் நான் ஸ்டார் ஆக முடியாது, ஏன்னா பாம் தான் கிட்டத்தட்ட ஸ்டார் மாதிரி இருக்கான், எல்லாருக்குமே பாமை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மனசுக்குள்ளே நினைக்கிறா. உன்னால் இதை உணர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்கவும் ஆமாம் அப்படிங்க. ஆனால் நம்ம ரேச்சலுக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரில. எனக்கு தெரியாத நிறைய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு பாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேச்சல் மனசுக்குள்ளே நினச்சிட்டு பொறாமப்படுதா. நான் வந்து ஒன்றுமே இல்லை, நீ ஒரு சூரியன் மாதிரி, நான் நிலா மாதிரி, உன்கிட்ட இருக்கிற லைட்டை வாங்கி தான் நான் பிரைட்டாக தெரிகிற மாதிரி தெரியுதேன். நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னால் ஸ்டார் ஆக முடியாது பாம், அதனால நான் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுதேன், இந்த டவரை கிளைம் பண்ணணும்னு ஆசைப்படுதேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துலேருந்து அவனை தள்ளி விட்டுருக்கா. இப்போ நம்ம ரேச்சல் வெளியே வந்து விழுந்து கிடக்கா. பாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் புல்லால் அட்டாக் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மயங்கி விழுந்துருதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட மிஷனை நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பொண்ணு ரேச்சல்கிட்ட வந்து சொல்கிறா. பாமோட பாடியை நாங்கள் தேடி பார்த்தா நான் எங்கே தேடியோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் நடத்துகிறவன் வந்து சொல்கிறான். எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இந்த ஏலியன் மண்டையை மட்டும் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அவன் சந்தோஷப்படுறான். எல்லாரும் அவனை மிரட்டுறாங்க. நம்ம ராக்கு கதறி அழ ஆரம்பிக்கிறான், பாம் இறந்துட்டான் அப்படின்னு.
நம்ம கோன் ரொம்பவே வருத்தப்படுதான். இதில் ராக் தான் ரொம்பவும் கதறி அழுதுகிட்டு இருக்கான் பாம் இறந்ததில். இந்த எக்ஸாம் நடத்துகிறவன் அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் மீட் பண்ணி இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பிளான் பண்ணபடி நடந்தது, ரேச்சலை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். ரேச்சல் அவா இஷ்டத்துப்படி தான் செயல்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே பாம்க்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அவனுக்கு நம்ம ஏதாச்சும் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் கேட்காங்க. உடனே நம்ம ராக்கு அந்த பாமோட ஆசைப்படியே அந்த ரேச்சல் பொண்ணை நம்ம டவரோட டாப்புக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ரேச்சல் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம கோனும் இந்த டவரை நம்ம மாற்றணும், அதுக்காக நம்ம ரேச்சல் கூட சேர்ந்தே இந்த டவரை கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே இந்த எக்ஸாம் நடத்துகிறவன், நான் இந்த எக்ஸாம் நடத்துகிற வேலையிலேருந்து போயிட்டேன், ஸோ நீயும் என் கூட வந்துட்ட, உனக்கும் இந்த வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கே போகிற அப்படின்னு அவன் கேட்கவும், நான் அந்த டவரை கிளைம் பண்ணி இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம பிளான் படியே இளவரசிங்க எல்லாரும் பாம் சேர்த்துட்டான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சாலும் நம்ம பாமை சுற்றி மினுமினுக்கிற ஒரு ஷீன்ஸோ வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸ்டார் எங்கே இருந்தாலும் அது பிரைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் பொண்ணு சொல்லி அந்த பாமை காப்பாற்ற போகிறா. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டவரோட டாப்க்கு போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான். பாம் இந்த உலகத்திலே ரொம்ப பெருசாக நினச்சது ஒன்றா தான் ரேச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம கோன் சொல்லுவோம். ஆமாம், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அது தெரிஞ்சிருந்தா நீ இந்நேரத்துக்கு இந்த இடத்துலையே இருந்திருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் சொல்கிறோம். நீ பாமை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோன் ரேச்சல்கிட்ட சொல்கிறான். நம்ம ரேச்சல் மேலே இன்னும் நம்ம கோனுக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தான். இங்கே நம்ம பாம் வந்து கண்மொழிக்கிறான். அவன் கண்மொழிச்ச உடனே அவனை சுற்றி இருக்கிற அந்த ஷீல்டு தானாகவே காணாமல் போயிடுது. அவன் ரொம்பவே அடிபட்டு கிடக்கிறதுனால டயர்டாகி எந்திக்க ட்ரை பண்ணுற முடியல. ரேச்சலுங்க அப்படின்னு கேட்கவும், நீ இன்னும் ரேச்சலை பற்றி தான் கவலைப்படுத்தியா, அவள் அவனுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி அப்படிங்கவும் இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அவள் என்னைய தள்ளி விட்டுட்டா அப்படிங்கவும், ஆமாம் அவள் உனக்கு துரோகம் பண்ணிட்டா, நீ இன்னும் அவளை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பொண்ணு சொல்கிறா. இந்த டவரில் இருக்கிற யாருக்குமே உன் அளவுக்கு பவர் இல்லை பாம், ஸோ அதனால் இந்த டவரில் இருக்கிற எல்லாரும் உன்னை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி துடிக்காங்க. உடனே நம்ம பாம் வந்து சொல்கிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ரேச்சல் எதனால் இப்படி பண்ணா அப்படின்னு அவன் கேட்க வரதுக்குள்ளே, சரி அப்போ உனக்கு தேவையான ஆன்சர் தேவைன்னா நீ அதை டவரோட டாப்பில் போய் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கவும், என்னோட ஆன்சர் டவரோட டாப்பில் இல்லை, அதை நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டேன், நான் இந்த டவரை போய் கிளைம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் உணர்ச்சி வசப்பட சொல்கிறான். ஒரு வீர மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஓகே, வெல்கம் டு த டவர் ஆஃப் காட் அப்படின்னு அந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணு சொல்கிறா. ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன அதே டைலாகை நமக்கு இப்போ திரும்பவும் சொல்கிறாங்க. இந்த டவர் இதோட டாப்புக்கு போனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தமாயிரும், நீங்கள் ஒரு காடாக மாறிடலாம். இப்படி நினச்சிட்டு இருக்கிற நம்ம ரேச்சல், அவளுக்கு இந்த டவரை தவிர்த்து வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம பாம், அவனுக்கு இந்த ரேச்சலுங்கிற பொண்ணை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். அப்புறமா யாருன்னே தெரியாத இந்த ஒரு பெரிய பையனை காட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. மேபி 2023 ஆர் 26 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ரிலீஸ் ஆன உடனே நான் சீசன் 2 கண்டிப்பாக என்னோட சேனலில் தமிழ் டப்பில் போடுறேன். சரி, ஓகே, இந்த டவர் ஆஃப் காட் கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமியில் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.